எல்லாருக்காகவுமே வாங்கியாச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோடுக்கு வாங்க. தேங்க்யூ. அந்த கார்டன் பின்னாடி போ போயிட்டே தான் பாருங்க. அங்க 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 எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சஞ்சனா. இன்றைக்கி பட ஆடியோ ரிலீஸ். பட பேர் வேட்டைக்காரி. வேட்டைக்காரி பார்த்தோன்னா நான் தான் வேட்டைக்காரி. ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப என்னோடய மனசுக்கு ரொம்ப க்ளோஸ். என்னென்னா முதலாக ஸ்டன் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் நான். அதே மாதிரி வின்சென்ட் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அசோக் வின்சென்ட் சார்னால தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. பெரிய பெரிய தேங்க்ஸ் ப்ரொடியூசர் அண்ட் ஸ்ரீ கருப்பர் ஃபில்ம், அப்புறம் டைரக்டர் காளிமுத்து சார். என்னென்னா காளிமுத்து சார் பார்த்தோன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட் அண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ கதை பார்த்தோன்னா ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்டண்ட் இருக்குது, ஏன்னா ரொமான்டிக் இருக்குது, ரொமான்டிக் சாங் இருக்குது, அப்புறம் த்ரில்லிங்காக இருக்குது. ஸோ நிறையா எலிமெண்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு படம் ரொம்ப பிடிச்சிரும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படம் என்டையர் டீம் ரொம்ப கஷ்டப்படுத்த இடம் இது படம். ஏன்னா கஷ்டம்னா என்னென்னா ஃபாரஸ்ட்குள்ளே மேலே இருந்து கீழே போனேன்னா 3 hours எல்லாமே ஃபுட்டு கீழே இருந்த மேலே சிலிண்டரு ரைஸு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கும். அப்போ எல்லாருக்கும் தனித்தனியாக காசு கொடுத்தணும். ஸோ நார்மல் நம்ம படம் எடுத்தோன்னா ப்ரொடக்ஷன் பார்த்துக்குவா எல்லாமே பார்த்துக்கோ. இது அப்படி கிடையாது. அவ்வளோ கஷ்டம் எடுத்து நம்ம ப்ரொடியூசர் இந்த படம் எடுத்துலே அவங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக பாராட்டணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு நம்ம படத்தில். அப்புறம் என்டையர் டீமுக்கு கண்டிப்பாக அவார்ட் கொடுத்தணும். பிகாஸ் அது ஒரு ஜங்கிள், அது ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்படுத்த எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இந்த படம் எடுத்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாம் தியேட்டரில் போய் படம் பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் கண்டிப்பாக கிளாமர் இல்லை, சாங்கில் மட்டும்தான் கிளாமர் இருக்கும். என்னென்னா டைரெக்டாக முன்னாடியே சொல்லுங்க, சஞ்சனா நீங்கள் இந்த மாதிரி படம் பண்ணவே இல்லை, இதோட முதல் படம். சாங்கில் மட்டும் கிளாமர் இருக்கும். என்னென்னா இதில் கதையில் ஹீரோனா ஸ்டோரி தான். ஸோ அப்போ கதைக்கு தேவையான கிளாமர் மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டே ரெய்னிகுன்னாலே கிளாமர் பண்ணல. அதே மாதிரி இந்த படம் எனக்கு ரொம்ப என்ன சொன்னால், நான் எதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன், கஷ்டப்படுத்திருந்தேன். ஆக்ஷன் ஃபஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் என்னோடய ஆக்ஷன் மக்களை பார்க்க கிடையாது. ஸோ இந்த படத்தில் ஆக்ஷன் பார்த்துருக்கேன். ஸோ முதல் ஆக்ஷன் படம் வேட்டைக்காரி. ஸோ பேர் எனக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. ஸோ ஆமாம், ஸ்டண்ட் இருந்தபோது கண்டிப்பாக நீங்கள் ரிஹர்சல் பண்ணணும். நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஜோன் மாஸ்டர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி என்னோடய பிரதர் எனக்கு சப்போர்ட் பண்ணியாச்சு. பெசநகர் ரவி சார் அவங்க எனக்கு ஃபைட் எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. அது எனக்கு நல்லா ஹெல்ப்பாக இருந்துச்சு இந்த படத்துக்கு. ஸோ மற்ற எல்லாம் எனக்கு காளிமுத்து சார் சொல்லி கொடுத்தாங்க. காளிமுத்து சார் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஸோ சார் கூட ஒர்க் பண்ண இட் வாஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் ஃப்யூச்சரில் சார் கூட ஒர்க் பண்ண ஆசை இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. டேரக்டர்னா ரொம்ப ஜாலி, பட் ஒர்க் இருந்தனா ரொம்ப சீரியஸாக இருக்கும். ரொம்ப ஒர்க்லேயே இருக்கும், அவங்க தூங்கவே மாட்டேன். இதுதான் பெரிய விஷயம் எனக்கு. என்னால் எப்படி ஒரு உயிரை கொடுத்து படம் எடுத்த மாதிரி. பிகாஸ் இந்த ஸ்கிரிப்ட் இந்த ஸ்டோரி அவ்வளோ பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கு. டைரக்டர்னால் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ இது. பிகாஸ் நார்மல் சாதாரண படம் எடுத்தோன்னா எல்லாமே எடுத்துருவா. இது ஒரு ஃபாரஸ்ட்க்கு உள்ள. ஸோ பர்மிஷனுக்கு முன்னாடி நம்ம முடிச்சிடணும். அதே கரெக்டான டைமிங் எவ்ரி திங் பண்ணோம். நிறைய மழை வந்துட்டு இருக்கு.
அந்த மழை டைமில் நம்ம ஷூட் பண்ணிடலாமே அங்கே வெயிட் பண்ணியிருந்தோம். அப்படி நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ கஷ்டம் நம்ம காளிமுத்து சார் ஃபேஸ் பண்ணிருக்கோம். இருந்தாலே எனக்கு சொல்லுன்னா நான் இந்த லாஸ்ட் படம் முடிச்சு அழுந்துச்சு. ரீசன் என்ன தெரியும்னா, என்னோட அம்மா என் கூட இருந்தாச்சு இந்த படம். முதல்ல அம்மானால தான் நான் ஹீரோயினே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அம்மாவுக்கு இதாச்சு மலேரியா ஆனதுக்கப்புறம் மேலே இருந்து கீழே எடுத்துகிட்டு வந்ததுக்கே அம்மா வாக்கே பண்ண முடியாது. துணியில் வச்சுட்டு 4 people சப்போர்ட் பண்ண தான் கீழே எடுத்துகிட்டு வந்துச்சு. ஸோ நான் வரப்போகிற ரொம்ப அழுதுட்டு தான் வந்துச்சு. பட் இருந்து கூட ரொம்ப எல்லாம் வருத்தப்படுத்த ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாம் முடிச்சுட்டு அம்மா எப்படி உடம்பு சரியில்லாமல் சொல்லிட்டு பரவாயில்ல, கடவுளை எப்பவுமே இருக்கும். ஸோ அதனால எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் போய் படம் பாருணும், நல்லா சப்போர்ட் பண்ணணும். இன்றைய தினம் வேட்டைக்காரி படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த படத்துக்கு இசையமைத்துள்ள ஏகே ராம்ஜி என்கின்ற நான். இந்த படத்தில் ஒரு 2 பாடல்கள் முத்தான சொல்ல தேவையில்ல, நம்ம கவிப்பேரரசு ஐயா அவர்கள் எழுதியிருக்காரு. இந்த 2 பாடல்களும் ரொம்ப அற்புதமாக நல்லா ஒரு மெலோடியாக நம்ம எதிர்பார்க்காத விதத்தில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு வரிகளை கொடுத்துருக்காரு. அதுமாதிரி படத்தை இயக்குனர் காளிமுத்து காத்தமுத்து அவர்கள் இயக்கியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் எனக்கு இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு என்று நான் ரொம்ப அவருக்கு நன்றிகரனாக இருப்பேன். தயாரிப்பாளர் விஷ்ணுபிரியா வேலுச்சாமி அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. துணை தயாரிப்பாளர் வேலுச்சாமி அவர்கள். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகைகள் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒர்க் பண்ண டெக்னீஷியனும் சரி, எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணி நல்லா ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பாடினது அந்தோனிதாசன் ஒரு பாடல் பாடியிருக்காருங்க. அப்புறம் செந்தில்தாஸ் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. செந்தில்தாஸும் அக்ஷயாங்கிற ஒரு புது பொண்ணும் நல்லா பாடி கொடுத்துருக்காங்க. அவரோட நான் பணியாற்றின ஒரு புது அனுபவம் எனக்கு. நான் மற்ற படங்கள் பண்ணியிருந்தாலும் இது எனக்கு அவரோட சேர்ந்து பணியாற்றினதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அவரோட வரிகள் ஒரு கம்போசிங் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு அச்சு ஒரு இதில் இருக்கிற மாதிரி இருந்தது மொத்தமாக. அதாவது ஒரு சின்ன ஒரு பிசுறு கூட இல்லாத அளவுக்கு அவர் எனக்கு வரிகள் கொடுத்தாரு. எனக்கும் கம்போசிங் அது போல் ஃப்ளோவில் உட்கார்ந்தது. ரொம்ப நல்ல அற்புதமாக வந்திருக்கு பாடல்கள். ஒரு காடை பற்றி சில வார்த்தைகள் பார்த்திங்கன்னா யாருமே சொல்லாத வார்த்தைகளும் சொல்லியிருக்காரு. மனிதர்கள் மனிதர்கள் வித்தியாசங்கள், காட்டில் இருக்கிற விலங்குகள், பறவைகள், இவங்களை பற்றி வித்தியாசங்கள், இது போலலாம் ரொம்ப அவர் சொல்லவே தேவையில்லை. இருந்தாலும் என்னுடைய படத்தில் மியூசிக்கில் அவர் எழுதியிருக்காருங்கிறதே நான் மிகப்பெரிய பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று நாயகன்னு சொல்லலாம் அவரை. அது மாதிரியான ஒரு கவிப்பேரரசு அவர்.